அணுவ கல்யாணம் பண்ணிக்க சுப்புதான் இடைஞ்சலன்னு சொல்லி அந்த சூர்யா சாரே கடத்திட்டாரோ என்னவோ, இல்ல வேற ஏதாவது செஞ்சிட்டாரோ என்னமோ. சும்மா இரு, எதுவும் தெரியாத மாதிரி பேசாத. புஷ்பா ஏற்கனவே பயந்து போயிருக்கா. அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு பிரேமா? ஏற்கனவே அந்த பங்கஜ் சுப்பண்ணனை கூட்டிட்டு போய் மிரட்டலையா? அவர் விவகாரமான ஆளுதான். சூர்யா சாரும் லேசுப்பட்ட ஆளு ஒண்ணும் கிடையாது. எத்தனை தடவை எங்க அண்ணன் அடிச்சிருப்பாங்கன்னு தெரியுமா? ஏய் ரஞ்சினி, இப்ப நான் அடி வாங்குறதுல ரொம்ப முக்கியமா? எனக்கு என்னமோ அந்த சூர்யாவும் பங்கஜும் சுப்புவை ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. அந்த பங்கஜும் சூர்யாவும் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சு சின்ன பொண்ணு மனசை கெடுத்து இப்படி அநியாயமா கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. ஆனா அதுக்கெல்லாம் சுப்பு மசியல, ரொம்ப ரோஷக்காரன். அதான் ஆளைய தூக்கிட்டாங்க போல இருக்கு. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் நடந்திருக்காது. சூர்யா சார் அப்படி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது. நீ போய் சொல்ற. ஐயோ புஷ்பமா, இன்னும் அப்பாவியாவே இருக்கீங்களா? சரி, நான் கெட்டவ, போய் சொல்றேன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த சிவா எதுக்காக போய் சொல்லணும்? அணுவை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இப்போ ஒரே இடைஞ்சல் நம்ம சுப்பு சார் மட்டும்தான். அதுக்காக அந்த பங்கஜ் சூழ்ச்சி செஞ்சு சுப்புவை கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். அது இங்க இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியுமா? நீங்க என்னமோ நான் போய் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. போங்க, முதல்ல போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. போங்க. எல்லாம் கூடவா செய்வாங்க? என்ன எல்லாம் வாயை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க, வாங்கடி போலாம். சரிக்கா. அப்பாடா. எஸ் ரம்யா. சார், இங்க பெரிய ப்ராப்ளமே போயிட்டு இருக்கு சார். சுப்பு அங்கிள காணோம். எல்லாரும் இங்க தேடிட்டு இருக்காங்க. வாட்? சுப்பு சார காணுமா? நேத்து கூட நானும் பங்கஜம் அவரை பார்த்து பேசணுமே. இப்ப அதுதான் சார் ப்ராப்ளமே. நேத்து நீங்க பேசினத எங்க மாமா ரகுபதி பாத்துட்டாரு. நீங்க பேசின பின்னாடி தான் சுப்பு அங்கிள் காணாம போயிருக்காரு. அவரை கடைசியா பார்த்தது நீங்க 2 பேரும் தான் சார். அதனால நீங்களும் பங்கஜ் சாரும் தான் சுப்பு அங்கிளை ஏதோ பண்ணிட்டீங்கன்னு இங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க சார். ரபிஷ் ரம்யா, சுப்பு சார நாங்க என்ன பண்ண போறோம்? எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். இங்க நடக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குதான் யாருக்கும் தெரியாம கூப்பிடுறேன் சார். நான் கூப்பிட்டது அனுக்கு கூட தெரியாது சார். அனு எப்படி இருக்கா? பாவம் சார், அவ அழுதுகிட்டே இருக்கா. ஒரு பக்கம் அப்பாவை காணுங்கிற ஷாக்கு, இன்னொரு பக்கம் அவளால தான் எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப தவிக்கிறா சார். அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். அவ கூட வேறு ரம்யா. அனு விட்டு எங்கேயும் போகாத. அவளுக்கு தைரியம் சொல்ல. புஷ்பாமா கிட்டையும் சொல்ல. சொல்றேன் சார். ஆனா எங்க மாமா இதான் சான்ஸ்னு என்னென்னமோ சொல்றாரு சார். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பங்கஜ் சார் ரொம்ப கோவக்காரர் தான். அவரு என்னையும் ஒரு தடவை மிரட்டி இருக்காரு. ஒருவேளை உங்களுக்காக உங்களுக்கே தெரியாம சுப்பு அங்கிள். சேச்சே, என்ன ரம்யா நீ போய் இப்படி கேக்குற? பங்கஜ் சுப்பு சார என்ன பண்ண போறான்? சூர்யா, ஒரு நிமிஷம் போன கொடு. ரம்யா, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் மிரட்டுறவன் தான், ஆளை கடத்துறவன் தான். ஆனா செஞ்சுட்டு அதை செய்யலன்னு சொல்ற ஆள் கிடையாது. எதை செஞ்சாலும் ஆமா நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்குவேன். சுப்பு சார் காணாம போனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. புரியுது சார். ஆனா எங்க காலனில எல்லாரும் பேசுறத கேட்டு நானே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க சார். சாரி சார். பரவாயில்ல, நீங்க அனுமேடத்தை பாத்துக்கோங்க. சரி சார். முடிஞ்சா சூர்யா சார் அனு கிட்ட ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. நான் வச்சிடுறேன். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இதுவரையா பங்கஜ்? சுப்பு சார் கோவத்துல எங்கேயாவது போயிருப்பாரா? வந்துருவாரு. நீ தேவையில்லாம எதுவும் யோசிக்காத. வாழ்க்கை ரொம்ப வஸ்டா போகுதுடா. எப்படி அடக்கி வைக்கிறதுனே தெரியல பங்கஜ். ஒன்னு அடக்குனா இன்னொன்னு முளைச்சு வருது. சுப்பு சார் சீக்கிரம் வந்துட்டா நல்லது. இல்லனா வந்துருவாருன்னு சொல்றேன்ல. சுப்பு சார் விஷயத்துல மட்டும் என்னால எதையுமே தீர்க்கமா யோசிக்க முடியல பங்கஜ்.
அனு எப்படி இதை தாங்கிக்க போறா? அவங்க அப்பா இல்லாம அவளால ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அப்பானா அவளுக்கு அவ்வளோ பாசம். அவ கூட இருந்து ஆறுதல் கூட சொல்ல முடியாத அளவுக்கு பாவி ஆயிட்டானே. அப்படி என்னடா நான் தப்பு பண்ண? போதும் சூர்யா, நீ இவ்ளோ புலம்புற அளவுக்கு இங்க ஒன்னும் ஆகல. அவர் சீக்கிரமே வந்துருவாரு. போன கொடு. யாருக்கு ஃபோன் பண்ற சூர்யா? அனுக்கா? ஆமா. வேண்டாம் சூர்யா, இப்ப வேண்டாம். சொன்னா என்ன திட்டுறதால அவளுக்கு நிம்மதி கிடைக்கும்னா எனக்கு அது கூட சந்தோஷம் தான். சார், சாரி அனு, உங்க அப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. அவரே வந்துருவாரு, நீ கவலைப்படாத. எங்க அப்பா காணாம போன விஷயம் அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? பங்கஜ் சார் தான் சொன்னாரா? அப்ப அவர்தான் இது எல்லாத்துக்குமே காரணமா? அது உங்களுக்கும் தெரியுமா சார்? ஏ அனு, என்ன பேசுற நீ? நீ சும்மா இருமா. கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டாங்களா? சொல்லுங்க சார், எங்க அப்பா காணாம போனது அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பா ரொம்ப பாவம் சார். ஒரு எறும்புக்கு கூட கெட்டது நினைக்க மாட்டாரு. அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு எல்லாரையும் நம்பினதுதான் சார். நம்பிக்கை, அதுதான் சார் அவர் பண்ண ஒரே தப்பு. அதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா சார்? தயவு செஞ்சு எங்க அப்பாவை திரும்ப கொடுத்துருங்க சார். என்ன சொல்றானு? உங்க அப்பாவை நான் ஏன் கடத்த போறேன்? உங்க அப்பா மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா? ரம்யா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலனா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. அப்ப ஏன் சார் நீங்களும் பங்கஜ் சாரும் நைட்டு காலனிக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசுனீங்க? அது சாதாரணமா பேசுனது. இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, சாதாரணமா பேச எங்க அப்பா கிட்ட என்ன சார் இருக்கு? அனு, நீ எல்லாத்தையும் தப்பா யோசிக்கிற. நான் உங்க அப்பாவை பார்த்து நம்ம கல்யாண விஷயமா பேச வந்தேன். அத பத்தி பேசுற நேரமா சார் இது? அவரே மனசு ஒடிஞ்சு போயிருக்காரு. இதெல்லாம் இப்போ தேவையா சார்? ஆனா அவர் இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அனு. நேத்து பங்கஜ் கூட உங்க அப்பா கிட்ட சாரி கேட்டான். நாங்க கேட்டோம். அது யாருக்கு தெரியுமோ இல்லையோ, உனக்கும் உங்க அம்மாவுக்கும் நல்லா தெரியும். இவ்வளவு ஏன் உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் சுபசார கடத்த போறோம்? உங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக உன்னை அனிருத்துக்கு விட்டு கொடுத்துட்டு விலகி நின்னவனா கல்யாண மேடை வரைக்கும் கூடவே நின்ன. அப்பெல்லாம் எனக்கோ பங்கஜ்கோ சுபசார கடத்த தெரியாதா? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசணும். சார், நானே ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன் சார். எங்க அப்பா திரும்ப வர வரைக்கும் நான் ஒரு நடப்போனம் தான் சார். ஈஸியா சொல்லிட்டா நடப்பணும்னு. என் நிலைமை அதான் பங்கஜ். ஆனா நான் யார்கிட்ட சொல்லுவேன்? கவலைப்படாத சூர்யா. அனு எமோஷனலா ரொம்ப அப்செட்டா இருக்கா. எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருக்கோம்ல. விடு சூர்யா, பாத்துக்கலாம். அனு அவ்வளவு கேள்வி கேட்கறா பங்கஜ். என்னால தாங்க முடியல. அவ்வளவு கெட்டவனாடா நானு? டேய், அவ சரியா யோசிக்கிற நிலைமையில இல்ல. நீ இதை பெருசுப்படுத்தாத. அவளுக்கு அவ அப்பானா உயிர்னு உனக்கே தெரியும். அப்படிப்பட்ட அப்பாவை காணோம்னா எந்த பொண்ணும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவா. அவங்க அப்பா திரும்பி வந்துட்டார்னா எல்லாமே சரியாயிடும். நம்ம கூட பேசும்போதே சுப்பு சார் ரொம்ப தான் குழம்பி போயிருந்தாரு. ஆனா இப்படி குடும்பத்தை விட்டே போவார்னு நான் நினைக்கவே இல்லை. பங்கஜ், ஒருவேளை வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தாருன்னா? ஏய், அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது சூர்யா. நம்ம ஆட்களை விட்டு உடனே சுப்பு சாரை தேட சொல்றேன், கண்டுபிடிச்சிடலாம். அவருக்கு எதுவும் ஆயிருக்காது, நீ கவலைப்படாத. சார், உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கேன். இப்போ வந்துடும் சார். இது நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி எடுத்துக்க வேண்டிய டேப்லெட், மறந்துடாதீங்க சார். சார், உங்க அருமை அந்த அணுவுக்கு எப்பவுமே புரியாது சார். நீங்க எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல்னு புரிய வைக்க எனக்கு கிடைச்சிருக்கிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சார் இது. இப்படி ஒரு சான்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இதை நிச்சயம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்.
அப்புறம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சார். அதுக்கான கோட் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கைக்கு கிடைச்சிரும். தென் சாரி அனு. வாட்? மீரா என்ன சொல்லிட்டு இருந்த? சார், தேவநந்தினி டிபார்ட்மெண்ட்ல அப்படியே ஒர்க் எல்லாம் ஹேங் ஆகி நிக்குது சார். எடுத்த ஆர்டர்ஸ்க்கும் ஒழுங்கா டெலிவரி பண்ணல. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் அனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே இருந்தா அது தாங்கவே முடியாத அளவுக்கு ஹெவி லாஸா இருக்கும் சார் நமக்கு. ஸ்டாப் இட் மீரா. இப்ப நான் இருக்கிற மூட்ல எதை பத்தியுமே என்னால யோசிக்க முடியாது. ஒரு 2 நாள் போகட்டும், அப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். பட் அனுவோட கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு நீங்க தானே சொல்லியிருந்தீங்க. அப்புறம் கல்யாணம் அது நின்னதுன்னு என்னென்னவோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு. சோ அந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த ஜாபுமே நடக்கல. திஸ் இஸ் வெரி அர்ஜென்ட் சார். மீரா, எவ்வளவு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, we can manage. சார், லாஸ்க்காக மட்டும் சொல்லல. மை கன்சர்ன் இஸ் அபவுட் யுவர் ரெப்யூட்டேஷன். ஒரு விபியா நான் இது உங்களுக்கு அப்டேட் பண்ணி ஆகணும். இது என்னோட கடமை சார். சரி சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வேணா அனுக்கு ஃபோன் பண்ணி ஆபீஸ்க்கு வர சொல்றேன். அவளுக்கும் அவளோட மூட் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா? நோ நோ மீரா, அனுவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சார், பட் இந்த வேலையில யார் பாக்குறது? எவ்வளவு நாள் கஸ்டமர்ஸ்லாம் பொறுமையா இருப்பாங்க? இட்ஸ் ஓகே மீரா. நாட் ஓகே சார். நான் அனுவை வர சொல்றேன். ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் மீரா. திஸ் இஸ் மை ஆர்டர், ஓகே? அனுவை எந்த விதத்திலையும் நீ டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இனிமே அவ ஆபீஸ்க்கு வரணுங்கிற பேச்சே இங்க வரக்கூடாது. யூ காட் இட் மீரா? அனுவே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்ல இருக்கா. டோன்ட் டிஸ்டர்ப் ஹர். பட் சார், என்ன நடந்தாலும் நம்ம பிசினஸ்ல நம்ம என்ன விதமான காம்ப்ரமைஸும் யாருக்காகவும் பண்ணதே இல்ல. அனு வந்ததுல இருந்து தான் சார் நம்ம ஆபீஸ்ல ரூல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. இப்ப அவ வராம இருக்கும் போதும் அதுவே கண்டினியூ ஆகுது சார். இது நம்மள மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு நல்லது இல்ல. அனு வரலனா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார் சார் எடுத்துக்கிறது? அதான உன் ப்ராப்ளம். இன்னைக்கே நான் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். இன்னில இருந்து அனுவோட எல்லா ஜாப்ஸ்க்கும் நீ தான் பொறுப்பு. நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு என் முழு சம்மதம் உண்டு. ஓகே? ஹாப்பி? அனுபவ அவளோட ப்ராப்ளம்ஸ்ல இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு தான் நான் யோசிப்பேன். யூ காட் இட் மீரா? எஸ் சார். அனு, நான் எதிர்பார்த்தத சூர்யா சார் அவர் வாயாலேயே சொல்லிட்டாரு. இது போதும். இனிமே இந்த ஆபீஸ்க்குள்ள நீ எப்படி கால் எடுத்து வைக்கிறேன்னு நான் பாக்குறேன். சுப்பு இப்படி பண்ணோன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சுப்பு எங்க போச்சுன்னே தெரியலையே. நம்ம சுப்பண்ண மனசுக்குள்ள எவ்வளவு கவலை இருந்தா இப்படி சொல்லாம கொள்ளாம போயிருப்பாரு. சும்மா இரு பிரேமா. பிரேமாவை எதுக்கு சொல்றீங்க? அவங்க சொல்றதுல ஒண்ணு தப்பு இல்லையே. குடும்பமே கதின்னு இருந்த மனுஷன் இப்படி சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போயிருக்காருன்னா அவர் மனசுல என்னெல்லாம் தோணுச்சோ. நீங்க சொல்றது சரிதான். வீடு விட்டா கடை, கடை விட்டா வீடு. சுப்புக்கு நாங்களும் இந்த காலனி தான் உலகமே. கல்யாணம் ஆன புதுசுல கூட சுப்பு கடையில வேலை இருக்குன்னு சொல்லி ராத்திரி கடையிலேயே தங்கி மறுநாள் காலையில எல்லாம் வந்திருக்கு. ஆனா எப்ப அனு பிறந்தாலும் அன்னையில இருந்து ஒரு நாள் கூட வெளியே தங்காது. என் பொண்ணை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்துரும். இப்ப எப்படி அனுவை விட்டுட்டு அதுக்கு வீட்டை விட்டு வெளியே போக மனசு வந்துச்சோ. அனு, சுப்பு என் மேல காட்டுற பாசத்தை பார்த்து நானே நிறைய தடவை மலைச்சு போயிருக்கேன். அதுக்கு எவ்வளவு என் மேல பாசம் இருக்குன்னு. ஆனா நீ பிறந்த பிறகு அது உன்கிட்ட நடந்துக்கிறத பார்த்த பின்னாடிதான் எனக்கு தெரிஞ்சது. என்கிட்ட காட்ட அன்பெல்லாம் கால் தூசின்னு. அப்படி உயிரா இருந்த சுப்பு உன் மேல கோவப்பட்டு போக முடியாது அனு. போகவே முடியாது. அதால போகவே
நடந்ததுக்கு நான் தாம்மா காரணம். நான் மட்டும் தாம்மா காரணம். அப்பாவோட நம்பிக்கைய நான் சுக்குநூறா உடைச்சிட்டேம்மா. அவர் மனசை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேம்மா. அதனாலதான் இப்படி நடந்திருக்கு. அனு, மத்தவங்க எல்லாம் பொண்ணை பெத்துட்டோமேன்னு வளர்த்தப்போ உங்க அப்பா மட்டும்தான் தான் பொண்ணை பெத்தவண்டான்னு எப்பவும் தலை நிமிர்ந்து பெருமையா சொல்லுவாரு. கண்டிப்பா அவர் உன்னை புரிஞ்சுக்காம இருந்திருக்க மாட்டாரு அனு. உங்க 2 பேரையுமே விட்டா அவருக்கு உலகமே கிடையாது. நீ வேணா பாரு, அங்கிள் கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு. நாங்க என்ன அப்பா பொண்ணு மாதிரியா பழகுறோம்? we are thick friends. அதனால எது செஞ்சாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் என் பொண்ணு செய்வா. என் பொண்ணு என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டா. அவ அப்பா பொண்ணுன்னு சித்திக்கிட்ட பெருமையா சொன்னாரு. அவரோட நம்பிக்கை, ஆசை எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டேம்மா. அவரை போய் நான் தலைகுனிய வச்சுட்டேனேம்மா. அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்க. அம்மா மகமாய் என் சுப்புக்கு எந்த குறையும் இல்லாம பத்திரமா கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருப்பா. நான் உன்னதாம நம்பி இருக்கேன். புஷ்பாக்கா, சுப்பண்ணன் ஏரியா ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயும் இல்ல. ஆமாக்கா, டீ கடை, மளிகை கடை எல்லா கடையிலயும் தேடியாச்சு, எங்கேயுமே காணோம். இனிமே தெரிஞ்சவங்க கிட்ட வேணா கேட்டு பாருங்க, இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். புஷ்பா, இப்படி நீங்க அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எதுவும் விபரீதமா நடக்கிறதுக்குள்ள நம்ம போலீஸ் கிட்ட சொல்றதுதான் நல்லது. அதுக்குள்ள போலீஸுக்கு போகணுமா? எதுக்கு ஒரு 1/2 நாள் பாப்போம். நாமளா ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். என்ன சுப்பு அப்படியெல்லாம் இவங்களை தவிக்க விட்டு போற ஆள் இல்ல. ஏதோ மனஸ்தாபம், கொஞ்சம் காலார எங்கேயாவது நடந்து போயிருப்பா, அப்படி வந்துருவாரு. போன கூட எடுக்காம சுப்பு போயிருக்குன்னா அதை சுப்பண்ணனை எங்க தேடியும் கிடைக்கல. பேசாம நம்ம எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா நல்லது. லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க புஷ்பா, சொல்றத கேளுங்க. அல்லாத புஷ்பா, நமக்கு தெரிஞ்ச இடம்லாம் தேடி பார்த்துட்டோம். சுப்பண்ணனை எங்கேயும் காணோம். இப்ப நமக்கு வேற வழியும் இல்ல. ரஞ்சினி சொல்றதுதான் சரி. இல்ல வேணாம், அது காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கும் சுப்பு கோச்சுக்கும். இல்ல, கண்டிப்பா வந்துரும், அதுவா வந்துரும். ஆண்டி, கண்டிப்பா சுப்பு அங்கிள் வந்துருவாரு. இருந்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்லது ஆண்டி. என்ன ரம்யா சொல்ற? எங்க அப்பாவை காணோன்னு நானே ஊரெல்லாம் சொல்லணுமா? ஒருவேளை அது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் இன்னும் வருத்தப்படுவாரே தவிர கண்டிப்பா திரும்பி வர மாட்டாரு ரம்யா. இல்ல அனு, நான் நிறைய விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். போலீஸ் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அனு. ஆமாமா, போலீஸ்காரங்க கொஞ்சம் நம்மளை விட வேகமா எல்லாத்தையும் செய்யறவங்க. 4 விஷயம் தெரிஞ்சவங்க. அவங்க சீக்கிரமே சுப்பு எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சொன்னா கேளுங்க புஷ்பாமா, எதுக்கு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா நல்லது. அம்மா வாமா, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம்.
ஏமா இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு அழறத தவிர வேற வழி தெரியல சார். எப்படியாவது என் சுப்புவை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். உங்களுக்கு புண்ணியமா போகும். கண்டுபிடினா எப்படிமா கண்டுபிடிக்கிறது? எங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கடைசி எப்ப பாத்தீங்க? உங்களுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை? ஏமா வீட்டை விட்டு போனாரு? அவருக்கும் வேற யாருக்கும் முன்விரோதம் இருக்கா? எல்லாம் தெரிஞ்சாதான் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். சொல்லுங்கம்மா, கடைசி எப்ப பாத்தீங்க? ஐயோ சார், கடைசியா பார்த்தேன் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். ஏமா எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. ராத்திரி எத்தனை மணிக்கு பாத்தீங்க? காலையில அவர் எத்தனை மணிக்கு பாத்தீங்க? எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுங்க. அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தாரு? எல்லாம் சொன்னாதானே தேட முடியும். அப்ப எல்லாரும் தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்க புருஷனை பார்க்கவே இல்ல, கரெக்டா? சார் அதுக்கப்புறம் சுப்புவை நான் காலனில வச்சு பார்த்தேன் சார். வாடா உள்ள. என்னப்பா உங்களோட பெரிய ரோதனையா போச்சு? கரெக்டா சொல்லுங்கப்பா. காலனில நீ சுப்பு எங்க பார்த்த, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சூர்யா சார் பங்கஜ் சாரோட சுப்பு நின்னு பேசிட்டு இருந்தாரு சார். சூர்யா சார் பங்கஜ் சாரா? சரி, அந்த நேரத்துல அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க? அவங்க 3 பேரும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா கடைசியா சுப்பு கிட்ட பேசுனது அவங்களா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் சுப்பு காணாம போயிட்டாரு சார். சார் எப்படியாவது எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிருங்க சார். அவர் இல்லைன்னா நானும் எங்க அம்மாவை செத்தே போயிடுவோம் சார்.